We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Cricket Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல மே 27th அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் கேமிங் சம்பந்தமா ரெண்டு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் மேல 28% ஜிஎஸ்டி விதிச்சிருந்தாங்க. அது செல்லுபடியாகும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ரியல் மணி கேமிங்க்கு எதிராக தான் வந்திருக்கு. அதே சமயம் இதுல சில குட் நியூஸும் இருக்கு. அதை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறதன் மூலமா இப்பத்த சுச்சுவேஷன் என்ன, குறிப்பா ட்ரீம் 11 தொடர்ந்து இயங்குமா இல்ல ஷட் டவுன் பண்ணிடுவாங்களா, இதை பத்தின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கறது, இனிமேல் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ வீடியோஸ் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும், அது ஸ்டாப் ஆகாது. இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரியல் மணி கேமிங் பத்தின சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த ரியல் மணி கேமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தங்களுடைய ரியல் மணியை இந்த மாதிரியான கேமிங் ஆப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்றதுதான் ரியல் மணி கேமிங். இதுல பார்த்தோம்னா நிறைய கேம்ஸ் வந்து இருக்கு. ஃபேண்டசி கிரிக்கெட், ரம்மி, போக்கர், அதுக்கப்புறம் அதர் ஆன்லைன் கார்ட் பேஸ்டு கேம்ஸ்லாம் இருக்கு. இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேமிங் ஆப்ஸ்ல யூசர் ஃபர்ஸ்ட் மணியை டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரியல் மணி கிடைக்கும். இதுவே கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் மூலமாகவும் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் கமிஷன் அண்ட் சர்வீஸ் ஃபீ மூலமாகவும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ 100 rupees என்ட்ரி ஃபீஸ் உள்ள ஒரு ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் இருக்கு. அதில் 10 பேர் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கும்போது டோட்டலாக 1000 rupees கலெக்ட் ஆகும். அதில் 100 rupees பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனி ஃபீயாக எடுத்துக்குவாங்க. ரிமைனிங் 900 பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வின்னிங் அமௌண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இது இப்படி தான் இயங்குது. இந்த மாதிரியான ரியல் மணி கேமிங் பார்த்தீங்கன்னா 2017-18 காலகட்டத்தில் இந்தியாவில் ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை பத்தி பார்க்கலாம். ஆகஸ்ட் 2023 இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இதை தான் நாங்கள் வந்து சர்வீஸா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஸ்லைடை நம்ம வந்து பார்த்துருப்போம். 100 rupees அவங்க கம்பெனி ஃபீயா எடுத்திருந்தாங்க. டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் சர்வீஸா ப்ரொவைட் பண்றவங்கலாம் வந்து பார்த்தோன்னா 18% ஜிஎஸ்டி. ஸோ 100 rupees அவங்க சம்பாரிச்சதுல 18% ஜிஎஸ்டியா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன நம்பினாங்க கேமிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 rupees கலெக்ட் பண்ணதுல 100 rupees மட்டும் தான் நாங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கோம். ரிமைனிங் 900 பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வின்னிங் அமௌண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற முறையில் 18% ஜிஎஸ்டி அந்த 100 rupees சம்பாரிச்சதுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு கேமிங் கம்பெனிஸ் வந்து பிலீவ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ்லாம் இந்த ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்மை டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அவங்க நம்பலை. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ரியல் மணியை ஒரு கான்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா அன்சர்டனாக இருக்கும். அதாவது வின் பண்ணலாம், வின் பண்ணாமையும் போகலாம். அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் கேட்டகரியில் தான் கொண்டு வருவோம். இதுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 28% ஜிஎஸ்டி எதிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் அவங்க 100 rupees சம்பாரிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு 28% கிடையாது. டோட்டலாக அந்த கான்டெஸ்ட்ல கலெக்ட் ஆன 1000 rupeesக்கும் 28% ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணி ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா 18 rupees டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்த இடத்துல 280 rupees கட்டி ஆகணும். இதுதான் வந்து பெரிய பிரச்சனையா இப்போ இருக்கு. இந்த கேஸை தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகஸ்ட் 2023 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு ஒரு மேசிவ் டாக்ஸ் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் 2017 ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போத்துலேருந்து 2023 இந்த 6 வருஷம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து தவறுதலாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 18% மட்டும்தான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்க. பட் உங்களது வந்து பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் இந்த கேட்டகரியில் தான் வரும். இதுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி. அதுவும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 28% கிடையாது. நீங்கள் அந்த 6 வருஷம் 2017 2023 வரைக்கும்
யூசர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் அமௌண்ட்டா நீங்க வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 28% ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமஸான ஃபேண்டசி ஆப் இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அந்த 6 வருஷம் 10,000 crore யூசர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் அமௌண்ட்டா கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது, அதுலேருந்து 28% அப்படின்னா டோட்டலா 2,800 crore வந்து டாக்ஸ் அமௌண்ட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். இதுதான் கேமிங் கம்பெனிஸ்க்கு இடியா இறங்கியிருக்கு. கவர்மெண்ட்டோடைய இந்த முடிவை எதிர்த்து கேமிங் கம்பெனிஸ் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக 3 பாயிண்ட்ஸ் என்ன வாதாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எங்களுடைய இது பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங் கேட்டகரியில் வராது. எங்களுது வந்து ஸ்கில் பேஸ்டு கேம். ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ரம்மி ஆகட்டும், போக்கர் ஆகட்டும், இந்த 3மே பார்த்தோம்னா ஸ்கில் பேஸ்டு கேம். இதில் வந்து லக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸ் பூல், அதாவது 1000 rupees கலெக்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்பெனியோட இன்கம் கிடையாது. அந்த கான்டெஸ்ட் நடத்துறதன் மூலமாக நாங்கள் சம்பாரித்த 100 rupees தான் கம்பெனியோட இன்கம். அதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு, அதாவது ஃபுல்லாக கலெக்ட் ஆன அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாங்க. இது வந்து அநியாயம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இவங்க சைட், அதாவது கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 100 rupees சம்பாரிச்சிருக்கோம், அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கலெக்ட் ஆன அந்த 1000 rupeesக்கும் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அநியாயம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தோம்னா ஒரு மேஜர் சேஞ்ச் 2023ல கொண்டு வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் இந்த புது ஜிஎஸ்டி ரூல் அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நியூ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் பணம் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி. அது வந்து ஆன்லைன் கேமிங்காக இருந்தாலும் சரி, கேசினோ இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் 28% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் ஃபேஸ் வேல்யூ, அதாவது இப்போ ஒரு கான்டெஸ்ட்ல 1000 rupees கலெக்ட் ஆச்சுன்னா அந்த 1000 rupeesக்கும் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் அவருடைய கேமிங் வாலெட்டில் 500 rupees டெபாசிட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த 500 rupeesக்கு டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். வெறும் பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு அந்த புது ரூல்ஸில் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த புது ஜிஎஸ்டி ரூல்ஸ், இதை எதிர்த்தும் கேமிங் கம்பெனிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கான கேஸ் நடந்துட்டு இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டாக்ஸேஷனுக்கும் கேஸ் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரியல் மணி கேமிங் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் கேட்டகரியில் வருமா இல்லை செப்பரேட்டாக வருமா அப்படிங்கிறது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வெறும் பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு மட்டும் அப்ளை ஆகுமா இல்லை ஃபுல் ஸ்டேக் அமௌண்ட்டுக்கும் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் பேஸ்டு கேமுக்கு தனியாக, சான்ஸ் பேஸ்டு கேமுக்கு தனியாக ஜிஎஸ்டி வந்து விதிக்கணுமா அப்படிங்கிறது மூணாவது. நாலாவதாக ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா, கவர்மெண்ட்னால பாஸ்ட் டியூஸை ரெக்கவர் பண்ண முடியுமா, அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2017லேருந்து 2023 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தவறுதலாக ஜிஎஸ்டி விதிச்சிருந்தாங்க. அதுக்கான அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை அவங்களால, அதாவது கவர்மெண்ட்னால ரெக்கவர் பண்ண முடியுமா, இந்த விஷயமும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருந்துச்சு. இந்த கேஸ் தான் கடந்த 3 வருஷமா நடந்துச்சு. இதுக்கான தீர்ப்பு தான் மே 27 அன்னைக்கு வந்துச்சு. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா மாற்றங்கள், அதுக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு கான்டெஸ்ட்ல மணி இன்வால்வ் ஆச்சு, அதுக்கான அவுட்கம் வந்து அன்சர்டனாக இருக்கு, வின் பண்ணலாம் வின் பண்ணாமையும் போகலாம் அப்படிங்கும்போது அது பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு கேம்ல வந்து மணி இன்வால்வ் ஆகும்போது ஸ்கில் பேஸ்டு கேம், சான்ஸ் பேஸ்டு கேம் அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஜிஎஸ்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த 28% ஜிஎஸ்டி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது, ஃபுல் ஸ்டேக் அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 6 வருஷத்துக்கான அந்த டேக்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னும் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியை ஹெவியாக பாதிப்படைய வச்சிருக்கு. கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி, அதுவும் ஃபேஸ் வேல்யூலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக டேக்ஸுக்காகவே அவங்க வந்து செலவு பண்ண வேண்டி வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ராஃபிட் குறையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் நிறையா மாற்றங்கள் பண்ண வேண்டி வரும். இது வந்து பெரிய கம்பெனியை விட சின்ன கம்பெனியை தான் அதிகமாக பாதிப்படைய வச்சிருக்கு. யூசர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா,
என்ட்ரி ஃபீஸ் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கேஷ்பேக் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், ஃப்ரீ என்ட்ரி இதெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரிசு தொகை அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடும். இது வந்து யூசர் சைட்ல இருக்கக்கூடிய எஃபெக்ட். இதுவே இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டான ரெகுலேஷன் வந்து கொண்டு வரலாம். இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து மெர்ஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இண்டஸ்ட்ரி சைட்ல இருக்கும். இந்த வீடியோல ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 2800 கோடி மதிப்புள்ள டாக்ஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ நிக்குது, எல்லா கேமிங் கம்பெனிஸும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டாக்ஸாக கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சம் கோடி கட்டி ஆகணும். இப்போ ட்ரீம் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா 2017லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க சம்பாரிச்ச ப்ராஃபிட்டை விட 3 மடங்கு அதிகமாக பே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எந்த ஒரு கம்பெனினாலும் இவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த 6 வருஷத்துக்கான அந்த அமௌண்ட், அதாவது அவங்க ப்ராஃபிட் எடுத்தது போக, அந்த ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது, எப்படி அவங்களால இவ்வளோ டாக்ஸ கட்ட முடியும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேமிங் கம்பெனிஸும் சேர்ந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதனால தான் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் இப்போ ரீசென்ட்டா கொண்டு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதேபோல அந்த வின்னிங் அமௌண்ட் 1 crore இருந்த வின்னிங் அமௌண்ட் பார்த்தோம்னா, 1 lakhக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேணும்னே பண்ணல அவங்க. இந்த டாக்ஸ் பர்டன்னால டெம்பரரியா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்பத்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப வந்த தீர்ப்ப மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நீதிபதிகள் அமர்வு வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப வந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இந்த கேஸை எடுத்து நடத்தி தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, பெரிய நீதிபதிகள் அமர்வு இந்த கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 3வதா வந்து பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி கவுன்சில அவங்க அப்ரோச் பண்ண போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து ரொம்பவே பர்டனா இருக்கு. எங்களுடைய இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்மூத்தா எடுத்து நடத்தணும். அந்த மாதிரியான டாக்ஸ் ரிலீஃப் வந்து எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு முறையிடுறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில அப்ரோச் பண்ண போறாங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ கொண்டு வந்த யூனியன் கவர்ன்மெண்ட் கிட்டயே ஒரு டிஸ்கஷன் நடத்தி சுமூகமா இந்த பிரச்சனைய வந்து தீர்க்கலாம். ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணதுக்கும் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிய ஸ்மூத்தா ஃபியூச்சர்ல ரன் பண்றதுக்கு பாலிசி மேக்கர்ஸ் ஆகட்டும், ரெகுலேட்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி லெவல்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து சட்ட ரீதியா எப்படி தீர்வு காண்றது, அதுக்கப்புறம் கொள்கை ரீதியா எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிக்கிறது, அதுக்கான பேச்சுவார்த்தை தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துரும் அப்படிதான் வந்து நம்பப்படுது. இப்போது நிலைமையில சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்மெண்ட் வந்துருச்சு. யூனியன் கவர்மெண்ட்டும் இந்த டாக்ஸில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, எங்களுடைய கம்பெனி வந்து திவால் ஆயிருச்சு அப்படின்னு கை விரிச்சிருவாங்க. அப்படி சொன்னாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரீம் லெவன் மாதிரியான கம்பெனி ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஜெர்சி ஸ்பான்சராக இருந்தாங்க. அப்பேற்பட்ட கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து வந்துடும். அதனால ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆகட்டும், அதே போல் இண்டஸ்ட்ரியும் சுமூகமாக முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருங்காட்டிக்கு தான் ட்ரீம் லெவன் ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் அந்த 1 crore ப்ரைஸ் அமௌண்ட்டும் 1 lakhக்கு கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை மட்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு, யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சுமூகமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா, திரும்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்துடும். ஒருவேளை அந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் அப்படின்னா, ட்ரீம் லெவனை இழுத்து மூடிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போகாது. திரும்ப சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் மிந்தி மாதிரி அந்த ரியல் மணி கேமிங் பணம் கட்டி ப்ளே பண்ணக்கூடிய ட்ரீம் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா, வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. நிறைய பேர் ட்ரீம் லெவனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், டெம்பரரியாக இது ஸ்டாப் ஆனது.
உங்களை விட ட்ரீம் 11க்கு பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அவங்க சத்தியமாக எதிர்பார்க்கல. அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக தான் அவங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்கு எதிராக வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பற்றின ஒரு அப்டேட் வந்து ட்ரீம் 11லேருந்து கொடுப்பாங்க. கொடுக்குற பட்சத்தில் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த இஷ்யூ மட்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரியல் மணி கேமிங் வந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ரியல் மணி கேமிங்கும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து செகண்ட் கேஸ். அதை அடுத்ததாக பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி கேஸ் பற்றின என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரூட்டல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி லீகலாக இயங்கிட்டு இருந்தது, அதுவும் ப்ராஃபிட்டில் இயங்கிட்டு இருந்தது அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் தான் முன் வந்து காப்பாற்றும். பட் இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா அது வந்து செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆன்லைன் கேம்ஸை தடை பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. முந்தி பார்த்தோம்னா நிறைய ஹைகோர்ட்ஸ் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், அவங்க வந்து இந்த ரம்மி, போக்கர், ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கேம்லிங்கில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது இயங்கிட்டு வந்துச்சு. பட் 2021 தமிழ்நாட்டிலையும் 2022 கர்நாடகாலையும் ஆன்லைன் கேமிங் லா கொண்டு வந்திருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாங்கெட் பேன் விதிச்சிருந்தாங்க, தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ்னால அடிக்ஷன் ஆகுது, ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட இருந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில யூசர்ஸ் வந்து தவறான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த பிளாங்கெட் பேன் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த லாவை எதிர்த்து கேமிங் கம்பெனிஸ் மெட்ராஸ் அண்டு கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 6 months கேப்பில் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரம்மி ஆகட்டும், போக்கர், அதுக்கப்புறம் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கில் இன்வால்வ் ஆகுது. இதை வந்து கேம்பிளிங்காக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால உங்களால் இந்த கேம்ஸை வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லாவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்பீல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் May 27 அன்னைக்கு வந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய மெயின் லீகல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஆன்லைன் கேம்ஸை வந்து தடை பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஆன்லைன் கேமிங் லா வந்து செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆன்லைன் கேம்ஸை தடை பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பெட்டிங் அண்ட் வேஜரிங் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதிக முக்கியத்துவம் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னும் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு மேலும் செட்பேக்காக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இங்கே தான் குட் நியூஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேமிங் லாயர் இவருடைய ட்வீட் தான் அதிகம் சோஷியல் மீடியாவிலையும் டெலிகிராம்லையும் நம்ம பார்ப்போம். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதிகமாக பார்த்தோம்னா ஜிஎஸ்டி பற்றின அந்த கேஸுக்கு இவர் ரியாக்ட் பண்ணலை. பட் இந்த கேஸுக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆன்லைன் கேம்ஸை தடை பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குது. இது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் எப்படி யூனியன் கவர்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க, ஒருவேளை அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்திய சட்டத்தில் பார்த்தோம்னா சிலது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாகவும் சிலது வந்து யூனியன் சப்ஜெக்டாகவும் இருக்குது. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை தடை விதிக்கிறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு லா கொண்டு வந்து நேஷனல் லெவலில் பேன் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ட்வீட்டில் குறிப்பிட்ட மாதிரி ஒருவேளை லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு 2 ஸ்டேட்லுமே வந்து ரியல் மணி கேமிங் திரும்பி வந்துடும்.
லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா மட்டும் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுல ரியல் மணி கேமிங் திரும்பி வந்துடும் அப்படின்னு ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் அந்த லா கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஐடி மினிஸ்டர் பிரியங்க் கார்கே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுடைய ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக நாங்கள் ஆன்லைன் கேமிங் லா எனாக்ட் பண்ணி இந்த கேம்ஸை வந்து ரன் பண்ணுவோம், ரெகுலேட் பண்ணி ரன் பண்ணுவோம், ஏன்னா இதுலேருந்து நல்ல ரெவன்யூ வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, இந்த லா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கர்நாடகா கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ரியல் மணி கேமிங்கை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துடும். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 2021-22 இருந்த கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் கர்நாடகா கவர்மெண்ட் ரியல் மணி கேமிங் கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துடுவாங்க. பட் மிந்தி மாதிரி இருக்காது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறையா ரெகுலேஷன் இருக்கும். குறிப்பாக வந்து நைட் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்களோட தான் திரும்பி வரும். இதோடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தோன்னா, இந்த ப்ரோகோ ஆக்ட் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நம்பிக்கை வைப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, ஜம்போ ஷாப்பிங் ஆப்பில் மணி ஆட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இஷ்யூ பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தான் இருக்குது. இப்போ இந்த லீகல் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கிறதால சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூஸும் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் அது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அடுத்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நான் டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் அதை பற்றி வந்துச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வாலெட்டில் வச்சிருக்கிற அமௌண்ட் பார்த்து ஒருவேளை ஜம்போ ஷாப்பிங் ஆப் பற்றி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக சேஃபாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மேலும் ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் யாரும் இந்த ஜம்போ ஷாப்பிங் ஆப் பற்றி கேட்க வேணாம். அவங்களே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணாங்கன்னா நான் முதல் ஆளாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரை அதை தவிர்த்துடுங்க. மற்ற டவுட்ஸ் எல்லாம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.